நீயா நானா வந்து சொல்லப்போனால் மக்களால் ரொம்ப விரும்பப்படுற மக்களுக்குள்ளிருந்து நடத்தப்படுற நிகழ்ச்சியாக தான் நான் பார்க்குறேன். ஒவ்வொரு நிகழ்ச்சியும் பலமுறை என்னை எமோஷனல் ஆக்கியிருக்குது. நானே என் தங்கச்சியும் அண்ணன் தங்கச்சி நிகழ்ச்சி பார்க்கும்போது முன்னாடி பின்னாடி 2 பேர் அப்படியே இப்படி பார்த்துக்கிட்டு இருப்போம் பேசுகிறத. கணவன் மணி நிகழ்ச்சி பார்க்கும்போது மனைவியோட பார்க்கும்போது நெருக்கமாக இருக்கும், அம்மாவோட பார்க்கும்போதுன்னு ஒரு பெரிய ஒரு உணர்வுபூர்வமான நிகழ்ச்சியாக தான் நான் அதை பார்க்குறேன். அப்புறம் இன்னும் ரொம்ப பெரிய விஷயமாக நான் பார்க்குறேன்னா, எப்போல்லாம் தமிழ்நாடு வந்து வளர்ச்சியாக இருக்கா, தமிழ்நாடு எப்படி இருக்குது இப்படிங்கிற மாதிரிலாம் கேள்வி வரும்போதெல்லாம் நீங்கள் ஒரு சிறந்த சிந்தனையாளர்களாக கூப்பிட்டு வந்து நம்ம தான் பெஸ்ட்டுன்னு சொல்லி நீங்கள் காட்டிடுவீங்க. மாதத்தில் ஒரு முறையாவது யாராவது ஒருத்தங்க மூலமாக கல்வியோடைய முக்கியத்துவத்தை பேச வச்சு நீங்கள் தொடர்ந்து பண்ணுறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது நமக்கான நிகழ்ச்சி, நம்ம நிகழ்ச்சி, நம்மளை பிரதிபலிக்கிற நிகழ்ச்சியாக நான் பார்க்குறேன். அந்த வகையில் நீயா நானா விருதுகள் வந்து மக்களோட மனசாட்சியோட விருதாக தான் நான் பார்க்குறேன். ரொம்ப நன்றி சார். நிகழ்ச்சிக்கு என்னை கூப்பிட்டதே நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். தமிழ்நாடு கரெக்டாக இருக்குது, நல்லா இருக்குன்னு சொல்லி கேட்குறப்ப ஏன் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது உங்களுக்கு? இல்லை சார், நம்ம நல்லா வாழ்ந்துட்டுருக்கிற நம்ம எவ்வளோ தூரம் முன்னாடி இருக்குங்கிறத நமக்கே திரும்ப சொல்ல வேண்டியதாக இருக்குங்க சார். இல்லைன்னா அதுவே தெரிய மாட்டேங்குதுங்க. இன்றைக்கி நல்லது செஞ்சவங்க, நல்லது செய்யப்படுற நம்ம மறந்து போகிற தலைவர்களை, மறந்து போகிற திட்டங்களை இதெல்லாம் நம்ம நினைவுபடுத்திக்கிட்டே வேண்டிய ரொம்ப அவசியமாக இருக்குது. அந்த வகையில் எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்க்க. தொடர்ந்து சொல்கிறதே நீயா நானாவை தான் நான் பார்க்குறேன். அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் சார். தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷம். நல்ல அவதானிப்பும் கவனிப்பும் கூட.